நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாரும் கேட்கலாமா? தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. மறுபடியும் கேட்கலாமா? தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னமே என் இருதயத்தை இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இந்த மாலை வேளையில நான் இருக்கிற இடத்துல அந்த பிரசன்னம் வரணும் ஆண்டவரே. பெருமழைக்கு காரணமான அந்த உள்ளங்கை அளவு மேகம் என் சிந்தைகள் மறுரூபமாக்கப்படும்படி, என் நினைவுகள் நித்தம் பொல்லா பார்வைகளை சிந்திக்காமல் உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்குள்ளாய், நீ உமது திட்டத்திற்குள்ளாய் உமது சாயலை தரித்துக் கொண்டவர்களாய், உமது ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களாய் ஒரு விசையாய் நீர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. நாங்க இருக்கிற இடங்களில் அந்த மகிமை ஒரு மேகமாய் வந்து நிழலிடட்டும் ஐயா. தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இறங்கி இருக்கிறார். ஓ தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இறங்கி இருக்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஓ மூடட்டுமே தேவனின் மகிமை. தேவனின் மகிமை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் தருகிற தெய்வம். என் மேல் அந்த மகிமை மூடட்டும் ஐயா. மூடுதே தேவனின் மகிமை, மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. மறுரூப மலையின் அனுபவத்திற்கு நேராக எங்களை அழைத்து செல்லுகிறவர். பிராகாரத்தில் நிற்கிறதற்கு கூட தகுதி இல்லாம பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்ட எங்களை கரங்களை பிடித்து கொண்டு பிராகாரத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு எங்களை அழைத்து கொண்டு சென்ற உமது மகா அன்ப உள்ளத்தின் ஆழத்துல நினைக்கிறப்பா. எனது வழிகள் உமக்கு ஏற்புடையவைகள், எனது பாதைகள் உமக்கு ஏற்புடையவைகள். இல்லனா கூட என்னை உம்மண்டையில சேர்த்துகிற கொள்ளுகிறவர் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவரே. உமை நோக்கி கூப்பிடும் பொழுது மேக மண்டலங்களை விட்டு தாழ இறங்கி வருகிறவர், தமது மகிமையை விட்டு இறங்கி வருகிறவர், தமது மகாவேன்மைகளை எங்களுக்காக துறந்த தெய்வமே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் தருகிற தெய்வம் ஐயா. எங்க துதியில நீர் இறங்கி வருகிறவரப்பா. தூதகணங்கள் துதிக்கிற துதிய காட்டிலும் நாங்க ஆத்மார்த்தமா இருதயத்திலிருந்து ஏறெடுக்கிற துதிகளிலே ராஜாதி ராஜா நீர் இறங்குகிறபடி நான நன்றி. மனதை புதிதாக்குகிறபடி நாள நன்றி. சிந்தைகளை நீர் தெளிவாக்குகிறபடி நாள நன்றி. தமது திருவுள சித்தத்தை எங்க வாழ்க்கையில நீர் நிறைவேற்றுகிறபடி நாள நன்றி. எங்க மத்தியில நீர் உலாவ வேண்டும் ஆண்டவரே. உமது திருமுகத்தினுடைய தரிசனம் எங்களுக்கு வேண்டும் ஐயா. தமது பொன்முகத்தின் இனிய பிரகாசம் எங்கள் மேல பிரகாசிக்கப்பட வேண்டும். அருணோதயமா எங்க வாழ்க்கையில நீங்க உதயமாக வேண்டும். அந்தகார இருளி நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு எங்களை அழைத்து வந்த தெய்வம். உமது கிருபை எங்களை மூடட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் இருக்கிற இடங்கள்ல அமர்ந்து கொள்ளலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம் துக்கங்கள் கவலைகள் எல்லாம் அது எப்பவும் இருக்கதான் செய்யும். என்னைக்கு இல்லாம இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நான் மனசு நிறைஞ்சு கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது, அவரை துதிப்பது, அவரை புகழுவது, இதுதான் ஆண்டவருக்கு செய்யத்தக்கதான ஒரு நல்ல ஆராதனை. நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், சங்கீதங்களால் அவரை துதித்து பாடுவோம். அவர் நாமம் நல்லதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் நல்லவர்னும் பொழுது எவ்வளோ சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளோ சத்தமா சொல்லி ஆண்டுடைய நாமத்தை நம்ம துதிக்கலாமா? நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். திரும்ப சொல்லுவோமா? நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாம். நன்றியோடு நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். கர்த்தர்
உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. எக்காலத்தோடு கிண்ணறம் தம்புருவோடு வானம் பூமியில் உள்ள சிருஷ்டிகள் எல்லாம் துதியின் துணி உயர்த்தி துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தூதகணங்கள் போற்றும் எங்கள் தேவனே. சத்தமாய் கரங்களை தட்டி எக்காலத்தோடும் அவரை துதிப்போம். கிண்ணறம் தம்புரோடும் துதிப்போம். வான்பூமியில் உள்ள சிருஷ்டிகள் துதியின் தோனி உயர்த்தி பாடுவோம். திரும்ப சொல்லலாமா? எக்காலத்தோடும் அவரை துதிப்போம். கிண்ணறம் தம்புரோடும் துதிப்போம். வான்பூமியில் உள்ள சிருஷ்டிகள் துதியின் தோனி உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த வரிகளை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. நேற்றைய தினம் மாலை வேளையில் சென்னையில் ஒரு கூட்டத்திற்காக நான் கடந்து சென்று இன்றைக்கி நான் திரும்பி வந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணும்பொழுது ஒரு இடத்த நான் கடந்து வருகிறேன். அந்த இடம் பார்த்தா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரே கூட்டம். இது என்ன சிஸ்டர் இவ்வளோ கூட்டம்னா, ஒரு சினிமாவில் உள்ள ஒரு ஸ்டார், அவர் செத்து போயிட்டார், அவருடைய கல்லறையாக அது. இன்னைக்கு அவ்வளோ கூட்டம். ஐயோ இது கம்மி, சாயங்காலமான இதை விட இவ்வளோ கூட்டம். நான் கேட்டேன், எத்தனையோ ஸ்டார் இருக்கிறாங்க, இவர் அப்படி என்ன விசேஷம்? இல்லை அவரு ரொம்ப நல்ல மனிதரானாங்க. எனக்கு தெரில, அவரை பற்றி தெரில. உலகத்து மனுஷன், ஒரு ஸ்டாராக வாழ்ந்த மனுஷன், ஒருவேளை உண்மையாகவே கேரக்டர் வைஸ் நல்லவராக கூட இருந்திருக்கலாம். அந்த மனுஷனுக்கு அத்தனை நல்லவர்னு பேருன்னா, நல்லவர்ன்ற வார்த்தைக்கு தகுதியுடைய ஒரே ஒருவர் உண்டு என்றால் அது என்ன ஆண்டவர். அவருக்கு நான் நன்றி செலுத்தணும்னா நான் எப்படி துதிக்கணும்? நேற்றைய தினம் நான் போன கூட்டத்தில் பார்த்தா அத்தனை இசைக்கருவிகள் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளுக்கு எல்லா இசைக்கருவியை விட நம்ம தொண்டையும் நம்ம கையும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பெரிய இசைக்கருவி. இவைகள் நேர்த்தியாக வாசிக்கப்படட்டும், அதை நான் பார்த்துட்டு உட்காரக்கூடாது. நான் என் கரங்களை தட்டி என் தொனி உயர்த்தி, அதில் அந்த வரிகள் ரொம்ப அழகாக இருக்குது. துதியில் தொனி உயர்த்தி பாடுவோம் அப்படின்னா, சங்கீதங்களில் பார்த்தீங்கன்னா தாவீது எழுதுவார் ஆரோகண சங்கீதம் அப்படின்னா அது என்னமோ. ஆரோகணம்னா சாரிகாமா பாதா அப்படி இருக்க மேலே போவோம், ஏறுமுகமாக போவோம், அதுதான் ஆரோகணம். அப்போது வந்து உட்கார்ந்த உடனே ஏதோ கொஞ்சம் தொண்டை ஆன் இருக்கலாம், போக போக ஆவி தட்டி எழுப்பப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்கிற வரைக்கும் ஆரோகணம் எழுப்பிட்டே இருக்கணும். சத்தம் இருக்க அதிகமாச்சா நமக்கெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது மியூசிக்குன்னு கை தட்டிட்டு உட்கார்ந்தோம்னா இது கச்சேரி ஆகிடும். கச்சேரிக்கு வரல நம்ம யாரும், நாமெல்லாம் பார்வையாளர்கள் இல்லை, பங்காளர்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம துதியின் தொனியை உயர்த்தி 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 கர்த்தருடைய நாமத்தை எங்க தொழுது கொள்ளுகிறோமோ அங்கு தமது தூதர்களோடு பிரசன்னமாகிற தெய்வம் மாறாத தமது மகிமையை நம்ம மேல நிழலிட பண்ணுவார். அதுதான் பரலோக இறங்கி வருகிற ஆராதனை. இப்போ இந்த துதியின் தொனி என்ன பண்ணணும்? எக்காலம் தெரியுமா? எக்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? எக்காலம் மாதிரி கத்தணுமாமா. எனக்கு கத்த தெரியல, ஏற்கனவே தொண்டை கஷ்டமாக இருக்குது. எக்காலம்னா இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, பாப்பரப்பான்னு ஊதுனா எல்லாரும் யுத்தத்துக்கு ஆயத்தமாயிடுவாங்க. எத்தனை லெசிபல்ல இருக்குமோ தெரில, எப்படி ஊதுவாங்களோ, இல்லை எக்கோ ஆகிற மாதிரி ஏதாவது இடத்துல நின்று ஊதுவாங்களான்னு எனக்கு தெரில. அந்த சத்தம் எப்படி இருக்குமா?
ட்ராம்பட்னா அது அப்படியே இருதயமெல்லாம் அப்படியே படபடப்படன்னு அடிக்கும், அவ்வளோ சவுண்டாக இருக்குமாமா. நான் அப்படியா கத்துறேன்? ஆர்ப்பரிப்புன்னா என்ன தெரியுமா? ஆர்ப்பரிக்கிற தண்ணீரின் சத்தம் அப்படின்னா, ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னா பல கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு சத்தம் கேட்கும், அந்த தண்ணி சத்தம். அதுக்கிட்ட போய் நின்று நம்ம கத்தி கத்தி தான் பேசணும். கல்யாண வீட்டில் எப்படி கத்தி பேசுவோம், அதுதான் ஆர்ப்பரிக்கிற தண்ணீரினுடைய ஆரவாரம். நம்மளுடைய சத்தம் ஆர்ப்பரிப்பாக இருந்துச்சா, எக்கால துணியாக இருந்துச்சா? இது வரைக்கும் எப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இனி தொண்டையெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி திரும்ப பாடணும்? எக்கால சத்தத்தை போல என் சத்தத்தை தோணிக்க பண்ண போகிறோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நோ மேட்டர் வெதர் இட் இஸ் பியூட்டிஃபுல் ஆர் நாட். என் குரல் அழகாக இருக்கா அசிங்கமாக இருக்கா அதெல்லாம் விஷயமே இல்லை. என் மனசு நிறையும் பொழுது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அன்பு, சந்தோஷம், துக்கம், இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அன்கண்ட்ரோலபிளாக வந்துடும். அந்த மாதிரி ஆண்டவர் மேலே எனக்கு பாசம் பொங்குச்சுன்னா சத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சத்தமா இப்போ பாடலாமா? எல்லாருமே கரங்களை தட்டி எக்காலத்தோடு அவரை துதிப்பேன், கிண்ணறம் தம்புரோடு துதிப்பேன். வான்புவியில் உள்ள சிருஷ்டிகள் துதியின் தொனி உயர்த்தி அவரை நான் பாடுவேன். அவரை துதிக்கிற துதி எப்பொழுதுமே நாவிலேயே இருக்கு. எக்காலத்தோடு அவரை துதிப்போம், கிண்ணறம் தம்புரோடும் துதிப்போம். வான்பூவில் உள்ள சிருஷ்டிகள் துதியின் தோனி உயர்த்தி பாடுவோம். திரும்ப எக்காலத்தோடும் அவரை துதிப்போம், தம்புரோடும் கிண்ணறத்தோடு துதிப்போம். வான்பூவில் உள்ள சிருஷ்டிகள் துதியின் தோனி உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இயேசுதேவ குமாரன் உன்னதர், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவர் முன்பாக வந்து தொழுவோம், கைகள் உயர்த்தி அவரை பாடுவோம். இயேசுதேவ குமாரன் உன்னதர், சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவர் முன்பாக வந்து தொழுவோம், கரங்கள் உயர்த்தி அவரை பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், மனம் நிறைந்து என் தேவன் எத்தனை நல்லவர்.
சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவர் முன்பாக வந்து தொழுவோம், கைகள் உயர்த்தி அவரை பாடுவோம். திரும்ப சொல்லுவோம், இயேசுவை கிறிஸ்துவென்று மறுதலிக்கிற நாவுகள் தேவனுக்கு பிரியமாகாது. அவரை இயேசு கிறிஸ்துவென்று தைரியமாய் மனப்பூர்வமாய் அவரது நாமத்தை உச்சரிப்போம். கைகள் உயர்த்தி அவரை பாடுவோம். இன்னொரு விசை, இயேசு தேவகுமாரன் உன்னதர், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவர் முன்பாக வந்து தொழுவோம், கைகள் உயர்த்தி அவரை பாடுவோம். கர்த்தர் நல்லவர், மனம் நிறைந்து செய்த நன்மைகளை நினைத்து. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் 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 உள்ளது. ஒரு தடவை சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் செஞ்ச நன்மையை மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தா நல்லவர்னு சொல்ல முடியும். என் ஜெபத்தை கேட்கலையேன்னு மனசுல நினைச்சா என்னதான் வாயில வரும்? ஜெபத்தை கேட்கிறவரேன்னு வராது, என்னை கைவிட்டவரேன்னு வரும். ஆண்டவரை துதிக்கிற துதி இருதயத்தில் இருந்தால் தான் எங்கே வரும்? ஆமாவா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிற நிருபத்தில் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 2:15. நானே உங்களுக்காக வாசிக்கிட்டா? நீங்கள் யாரும் வாசிக்கலையே, நான் படிக்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் எப்படி இருக்கிறோம்? அதுனா நற்கந்தம்னா சென்ட் வாசனை. சென்ட் வாசனை எப்படி இருக்கும்? சரி, ஒரு பூ வாசனை இல்லை ஒரு வாசனை. நற்கந்தம்னா நல்ல வாசனை. கெட்டதை வாசனைன்னு சொல்ல மாட்டோம், நாற்றம்னு சொல்லுவோம். ஆமாவா? கிறிஸ்துவுக்கு நான் நற்கந்தமாக இருக்கிறேன் அப்படின்னா என் இருதயம், வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குகிறது. ராஜாவுக்கு நான் ஒரு கவியை எழுதினேன்னா இருதயம் நன்மையால் நிரப்பப்படணும். என் இருதயம் இன்னைக்கு ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு நல்லவராக இருக்கிறாருன்னு நிரம்பி இருக்குதா? இல்லை இல்லை இல்லை, இன்னும் எனக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. என்னை ஆண்டவர் கை விட்டுட்டாரோ, என்னை கை நெகிழ பண்ணாரோ, என்னை மறந்து போயிட்டாரோ, என்னை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாரோ. எதனால என் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கு? எப்படி நிரம்பி இருந்தா வர்ற துதியில தெரியும் அது எப்படி இருக்குன்னு. ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினைச்சு 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 நான் பார்த்தேன்னா வாயை திறந்தாலே என்னதான் வரும்? இங்கே கிறிஸ்துவுக்கு நீங்க நற்கந்தமா இருங்கன்னா நான் யார் என்பது என் கனிகளில் விளங்கும். எப்படி? ஆமாம், ஒரு மரத்தை எதை வச்சு அது என்ன மரம்னு கண்டுபிடிப்போம்? எல்லா இலையும் பச்சையாக தான் இருக்கும். அந்த பழத்தில் மாமரம் பாம்பழம் வந்துச்சுன்னா ஒன்றுமே புரியாத மாதிரி என்ன பார்க்குறீங்களே. ஆப்பிள் தொங்குது, அந்த மரத்தை முருங்கை மரம்னு சொல்லுவோமா? கனிகளினால தான் நான் யாருன்னு அறிய முடியும். அப்போது நான் யாருன்றது என் வார்த்தையில் தெரியும். ஆண்டவரை நான் நல்லவராக பார்க்குறேன்னா அதுதான் நான். அப்போ என் வாயில் ஆண்டவர் நல்லவர்னு வரும். ஆண்டவரை கைவிட்டவராக நான் பார்க்குறேன்னா என் வாயில் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு தான் வரும். அப்போது எனக்குள்ள இருதயத்தில் வார்த்தை இருதயத்தில் கர்ப்பம் தரிக்கிறது. ஆமாவா? அப்போது நான் இருதயத்தில், தாவீது சொல்வார், இரவும் பகலும் அவரை தியானிக்கிற தியானம் என் இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கு. உங்களை துதிக்கிறது எனக்கு எவ்வளோ பாக்கியம் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நிற்கிறது எவ்வளோ பாக்கியம். அப்படி மனசில் நினச்சின்னு இங்கே வந்தோம்னா, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே உமை நோக்கிட வந்துடும். நான் ஏன் போனோம் எதுக்கு போனோன்னு இங்கே வந்துட்டா, ஏன் போனோம் எதுக்கு போனோன்னு பாட்டு எழுதாதனால இப்படியே உட்காந்துருப்போம். அதுதான் என்னுடைய கனிகள். நான் என்ன வார்த்தை பேசுகிறேனோ அதுதான் நான். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள்,
நான் என்ன வார்த்தை பேசுறேனோ அதுதான் நான். அப்போ இந்த மரம் நல்ல மரம் கெட்ட கனி தராது. இந்த மரமே கெட்டதா இருந்தா, கசப்பு நிறைஞ்சதா இருந்தா வர்ற வார்த்தைகள் எப்படிதான் இருக்கும்? இப்போ ஆண்டவர் சமூகத்தில் நான் என்ன வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொன்னேன்? அவரை நல்லவர் நல்லவர் நல்லவர்னு நான் பார்த்தேன்னா நல்லது தான் வரும். நீங்க நற்கந்தமாக இருங்கள் அப்படின்னா என்ன நினைச்சாலே ஆண்டவர் அப்பா அப்படி சொல்லணுமாமா. அந்த அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கா? எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வாழ்க்கை நான் சொல்றேன், மனுஷர் சொல்றதெல்லாம் இல்லை. என் மனசு ஆண்டவரோட எப்படி இருக்கு? இதை பவுல் எழுதும்பொழுது நான் அநேகருக்கு சொல்லி இருக்கிறேன். பவுல் சிறையிருப்பில் இருக்கும்பொழுது எழுதின நிருபங்கள் இது. சிறையிருப்பில் உட்காந்துன்னு அவருக்கு கண்ணும் தெரியாது, கையெழுத்தும் ரொம்ப கன்றாவியாக இருக்கும். இவ்வளோ பெருசு பெருசாக எழுதுவாராம். அவருக்கு இந்த ஒனேசிமோ, அலெக்சாண்டர், இமனேயு இப்படி நிறைய அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அந்த அசிஸ்டண்ட்களை வச்சு இந்த ஹோம் ஜெயில்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு எடுத்து அந்த காவலாளிகளும் இருப்பாங்க, அங்கே தான் இருப்பார். இவர் சொல்ல சொல்ல மற்றவங்க எழுதுவாங்க. எழுதுறவங்களை வச்சுக்கிட்டே இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவார் பவுல். பவுல் கொஞ்சம் அந்த மாதிரி ஆடலாம். அதையும் கேட்டுக்கிட்டு இவங்க எழுதணும். என்ன மாதிரி விசுவாசத்தில் வல்லவன் தீமோத்தேயு உன்ன மாதிரி ஆள் என்கிட்ட எவனுமே இல்லைன்னு அவங்கள வச்சுக்கிட்டே எழுதுவார். அந்த மாதிரி பவுல் இவங்கெல்லாம் லெட்டர் எழுதுவாங்க, கடைசியில் சைன் பண்ணுவார். இந்த மாதிரி நிருபங்கள் போகும் பொழுது பவுல் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருங்கள்னு சொல்லும் போது அவர் இருந்த ஜெயில் எப்படிப்பட்ட ஜெயில் தெரியுமா? அவர் இருந்த பட்டணத்தில் மரித்த சடலங்களை அடக்கம் பண்ண மாட்டாங்க, எரிக்கவும் மாட்டாங்க, மின்மயானில் மிஷின்லேயும் கொண்டு போட மாட்டாங்க. ஒரு மலையினுடைய பள்ளத்தாக்கு இருக்கும், காலை பிடிச்சி அப்படி செத்த எலியை வீசுகிற மாதிரி வீசிடுவாங்க. மரித்த சடலங்களை கழுகு தின்னும், அழுகி புழு புழுத்து நாரும். போன நாத்தம் நாறுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நாற்றத்திலே உச்சக்கட்ட நாற்றம் அதுன்னு நினைக்கிறேன். மனிதனுடைய கழிவுகள், கழிவு நீர் எல்லாம் போற அந்த ஒரு பள்ளத்தாக்குல தான் பவுல் இருந்தார். துர்நாற்றத்தின் உச்சக்கட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நாற்றம்னு சொன்னாலே மூக்கு இப்படி போயிடும், நாறுதுன்னு சொன்னாலே கையெடுத்து நம்ம என்ன பண்ணிக்குவோம், மூக்கை பொத்தி கொள்ளுவோம். இந்த நாற்றம் என்பது என் முகபாவனையே மாத்திடும். எனக்குள்ள என்ன கனி இருக்கு? நற்கனின்னா என் முகத்துல தெரியும். எனக்குள்ள கனியே இல்லைன்னா என் மூஞ்சியே அப்படி மாறிவிடும். நான் யாராக ஆண்டவரை பார்க்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார்? அதுதான் நான். அவரை நல்லவரா 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 பார்த்தா இது நற்குல திராட்சை செடி. அவரை உயர்ந்தவர் உயர்ந்தவர்னு பார்த்தா இது உயர்குல திராட்சை செடி. எனக்கு என் தேவன் யார்? அப்போ துர்நாற்றத்தின் உச்ச கட்டத்துல நாத்தம் இவ்வளோ கஷ்டமா இருக்குமா? ஒருவேளை என் வாழ்க்கை கனி இல்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையா இருந்துருச்சுன்னா என்னை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அப்படி மூஞ்சி வச்சுக்குவாரு. அதனால தான் அப்படி என் வாழ்க்கை இருந்துருச்சுன்னா இந்த சரீரம், இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும், இருதயத்தில் ஆண்டவருக்கு பிடிக்காத எல்லா துர்குணங்களும் துர்ச்சிந்தனைகளும் இருதயத்தில் இருந்துருச்சுன்னா வாயை திறக்கும் போது அவர்கள் வாய் திறக்கப்பட்ட பிரேத குழினா உள்ள என்ன அர்த்தம்? சடலங்கள் இருக்குது உள்ள. அப்போ திறந்தா எப்படி வாசனை அடிக்கும்? நாத்தம் தானே அடிக்கும். அதனால தான் வாயை திறக்கும் பொழுது நல்லவர்னு சொல்ல வராது, உன்னதமானவர்னு சொல்ல வராது, ராஜாதி ராஜான்னு உயர்த்துறதுக்கு வராது. ஏன்னா உள்ள இருதயம் துதியினால நிரம்பல, பிரேதங்களினாலும் துர்ச்சிந்தனைகளினாலும் காழ்ப்புணர்ச்சிகளினாலும் நிறைஞ்சிருந்துச்சுன்னா அங்க துதி உண்டாகாது. அங்க என்ன தெரியுமா வரும்? புலம்பல் தான் வரும். உள்ள பிரேதம் இருந்துச்சுன்னா வாயில என்ன வரும்? செத்த வீட்டில் ஆராதனை நடக்குமா? புலம்பல் சத்தம் கேட்குமா? என் இருதயம் எவற்றால நிரம்பி இருக்கிறது? நான் என்ன வார்த்தை பேசுறேனோ அதுதான் நான். நான் நல்ல வார்த்தை பேசினா நான் நல்லவன், நான் கெட்ட வார்த்தை பேசினா கெட்டவன். என்ன பேச்சில் பேசுகிறோமோ, இந்த நிறைய கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களெல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம், அவங்க வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் நீ சபிக்க கூட கூடாதுன்னு சொல்றாரு. துதித்தலும் சபித்தலும், வசனம் பேசுகிறவங்க வாயில எவ்வளோ கோபம் வந்தாலும் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசுகிறோன்னா ஆண்டவரை துதிக்கிற தகுதியை நான் இழந்துட்டேன்னு அர்த்தம். உள்ள அவ்வளோ அருவருப்பு இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குகிறதுனா இருதயம் முழுக்க ஆண்டவரை துதிக்கிற தோதி நிரம்பி 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 இப்படி இருந்தால் தான் வாயை திறந்த உடனே வரும் பொங்கி. இருதயத்தில் அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் மேலேயே கோச்சிக்கிட்டு உட்காந்துருந்தா இங்கே வந்து எப்படி துதிக்க முடியும்? நான் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறேன்னா துர்நாற்றத்தின் உச்ச கட்டத்தில் இருந்து அனுபவிச்சு கொஞ்சம் வாசனை அடிச்சா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி எழுதியிருப்பார். என் இருதயம் ராஜாவுக்கு கவி பாடணும்னா நல்ல விசேஷத்தினால பொங்கணும். பொங்குனா மட்டும்தான் அந்த ஆராதனை எப்படி இருக்கும் தெரியுமா? சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா. உகந்த காணிக்க வந்து நாக்குல இருந்து வராது, இருதயம் நிரம்பிதான் தான் வாயில வரும். அல்லேலூயா. என் இருதயம் எதால நிரப்பப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் மேல கசப்பா, மனுஷன் மேல கசப்பா, என் மேலேயே கோவமா? இந்த உலக பிரகாரமான காரியங்கள் உன்னதமான தேவனை ஆராதிக்கிற அந்த உன்னத ஆராதனைக்கு தடையா ஒரு காலத்திலும் இருக்காது, இருக்கக்கூடாது. ஆமாவா? இப்ப எழுந்து நிற்கலாமா? அப்படி ஏதாவது என் இருதயம் இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு இருதயம் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். நான் யார் என் வார்த்தையில தெரியும். வெளியே பார்த்தா நல்லா இருக்கும், வாயை திறந்தா ஐயையோ நீ இந்த மாதிரி ஆளா? நீ வாயை திறந்தாலே சினிமா ஜோக்கு தான் வருதுன்னா என்ன அர்த்தம்? சினிமா பைத்தியம்னு தான் அர்த்தம். வாயை திறந்தாலே சமையல் குறிப்பு தான் வருதுன்னா மேடம் சாப்பாட்டுறாமின்னு அர்த்தம். ஆமாவா? அவர்கள் வாயில வசனத்தை தேடுவார்களே, அப்ப என்ன நிறைஞ்சிருக்கணும்? வரது இருதயத்துல. இருதயத்துல வசனத்தை தியானிச்சு தியானிச்சு இருதயம் நிறைஞ்சிருந்துச்சுன்னா வாயை திறந்தா வசனம் வரும். வார்த்தை இருதயத்துல கர்ப்பம் தரிக்கணும்னா இருதயத்துல வசனம் நிரம்பி இருக்கணும். இப்போ என் இருதயம் எந்த காரியங்களால நிரம்பி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் ஆண்டவரை ஆராதிக்க போறேன். அதையெல்லாம் பரிசுத்தமாக்கி, ஆண்டவர் எப்படி தெரியுமா? எனக்குள்ள வாங்க எனக்குள்ள வாங்க 10 தடவை சொன்னா போதும் வந்துடுவார். ஒருவேளை நான் தகுதி இல்லைன்னா கூட என்னை மாத்துங்க மாத்துங்க 2 தடவை சொன்னா கூட ஆண்டவர் மாத்திடுவார். அது விஷயம் அல்ல. ஸோ நோ மேட்டர் ஹூ ஐ ஆம். ஆனால் இப்போ ஆண்டவரை ஆராதிக்க எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கு, நான் எவ்வளோ ஆண்டவரோட நடக்கணும்னு நினைக்கிறேன். அவர் விரும்புகிற நற்குல திராட்சை செடியா நல்ல பழங்களை தரணும்னா என் இருதயம் நல்லா இல்லாம வாயில துதிக்கிற துதி எப்படி தெரியுமா? ஓசையிடுகிற கைத்தாளம், சத்தமிடுகிற வெண்கலம், அது இறைச்சல் ஆண்டவருக்கு. இருதயத்துல நான் கனியுள்ள அந்த இருதயம் இருந்தாதான் என் துதி ஆண்டவருக்கு ஏற்புடையதாகும். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா என் வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் என் வாயிலிருந்து வருகிற துதியில ஆண்டவர் மகிமைப்படுவார். இப்போ மனதில் கண்களை மூடி, மனசுல ஏதாவது கசப்புணர்ச்சிகள் மனுஷன் மேலேயோ ஆண்டவர் மேலேயோ இல்ல சுய பரிதாபங்கள் என் மேல எனக்கே என்ன இருந்தாலும் ஆண்டவர் மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார். This is what I am. ஆமாப்பா, நான் தான், என்னை மன்னிச்சிருங்க, இது என் தப்பு தான், இந்த வார்த்தை எனக்கு தான், என் இருதயம் தான் திருக்குள்ளதா இருக்கு, என் இருதயம் தான் காழ்ப்புணர்ச்சிகளில் இருக்கு, என் இருதயம் தான் கசப்புகள்ல நிறைஞ்சிருக்கு. நிறைஞ்சிருந்தா வாயை திறந்தா அதுதான் வரும். குறைகளை சிந்திச்சிட்டு இருந்தா வாயை திறந்தா குறை தான் பேசுவோம். நிறைவான ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்யும்படி அவரது நல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மை செவ்வையான வழிகளில் நடத்தும்படி அந்த ஆண்டவரை பார்த்து, என் துதியில நீங்க இறங்கி வரணும் ஐயா, உமக்கு நற்கந்தமாய் பவுல் சொல்றபடி நான் வாழணும் ஆண்டவரே, சுகந்த வாசனையாய் நீர் அது என்னுடைய துதிய முகரணமே, என் துதி உமக்கு ஏற்புடையதாக வேண்டுமே. என் துதிகளிலே இறங்கி வருகிற தெய்வம் வான மண்டலங்களை விட்டு மேக மண்டலங்களை விட்டு எனக்காக இறங்கி வர வேண்டுமே. தமது மகிமையின் பிரசன்னம் என்னை மூடணுமே, இறங்க வேண்டுமே.
இறங்க வேணுமே அப்பாட்ட அப்படியே கெஞ்சுற மாதிரி கரங்களை அப்பாவுக்கு நேரா 2 கரங்களை ஏந்தி பிடித்து கொண்டு என் துதிகள் உமக்கு ஏற்புடையதாக வேண்டும் ஐயா. எனக்காக அல்ல, எனக்காக அல்ல, என்ன நீங்க ஏற்படுத்தின உமது நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். என் சிந்தைகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். என் நாவு ஆக்கினி துறடுகளால் அடியானுடைய நாவை தொட்டு பரிசுத்தமாக்கின அந்த ஆவியானவர் எங்க நாவுகளை உமது ஆக்கினி துறடுகளால் தொடும் 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 தொடும். அசுசிகளற நீங்க பாவங்களற கழுவப்பட பிதாவுக்கு முன்பாக மறுதலியாமல் எங்கள் நாமத்தை உச்சரிக்கிற தெய்வத்தை சர்வ பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள ஓ ராஜா அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து எங்களை வழி நடத்தும். இந்த அக்கினிக்கு ஒரு வல்லமை இருக்கு. அசுத்தங்களை சுட்டு எரிக்கும். ஜுவாலிக்கிற அக்கினிக்கு முன்பாக இரும்பு கூட நிற்க முடியாது. அப்படி ஒரு ஆவியானவர் நமக்குள்ள இந்த மாலை வேளையில அசைவாடும்படி லௌகீக காரியங்கள், உலக பிரகாரமான கவலைகள், உலகத்திற்குரிய காரியங்கள் சுட்டெரிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லார் மேலும் இந்த மாலை வேளையில நிழலிடும்படி இனியுள்ள வாழ்க்கை அவருக்கு நற்கந்தமாய், இனி நான் ஏறெடுக்கிற துதி சுகந்த வாசனையாய், ஆண்டவர் பிரியப்படுகிற பலி என் வாழ்க்கையில, என் நாவில, இருதயத்திலிருந்து தேவனுக்கு நேராய் ஏறெடுக்கப்படும்படி ஒரு விசையாய் எங்களை பரிசுத்தமாக்கும் ஐயா. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளு. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளு. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன், எங்களை அனுப்பும் தேசத்திற்காய், எங்களை அனுப்பும் தேசத்திற்காய். அக்கினி நெருப்பால் இறங்கி வரும். என் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, நினைவுகளை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. அக்கினி நெருப்பால் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆண்டவர் இடத்துல கேட்கிறார், அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்ற பிள்ளைகள் அந்த அக்கினி அபிஷேகம் மறுபடியும் முகங்களை முறிக்கிற அந்த அபிஷேகம் எனக்குள்ள வரட்டும் ஐயா. எனக்குள்ள எழுவுகிற எண்ண அலைகள் என்னை தலை நிமிர பண்ணாதபடிக்கு அழுத்துகிற நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்துல முறிக்கப்படட்டும் ஐயா. அக்கினி நெருப்பாயின் வாழ்க்கையில நீர் இறங்கி வர வேண்டும் ஐயா. செடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து. செடி நடுவே தோன்றினீரே, பேசினீரே,
பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி மேல் வீட்டறையில இறங்கின ஆவியானவர் ஓ இடம் அசையத்தக்கதாய் அம்மா பாஷைகளை அந்நிய பாஷையை நாவில அருளின ஆவியானவர் முகப்படிகளை முறிந்த ஆவியானவர் குற்றக்குறைகள் அவைகளை கழுவுகிற ஆவியானவர் தமது பரிசுத்தமாக்குதல் இப்பொழுது எல்லாருடைய இருதயங்களிலே சபைக்குள்ள உள்ளும் புறமும் சிந்தைகளிலும் நாவிலும் கண்களிலும் பேச்சிலும் இருதயத்திலும் இப்போ அக்கினிமயமான நாவுகள் அப்பா தொட்டு பரிசுத்தமாக்கப்படுவதாக ராஜா. ஒரு பரிசுத்தமாக்குதல், மீண்டுமாய் கழுவப்படுதல், மீண்டுமாய் பிதாவுக்கு முன்பாய் மாசற்றவர்களாய் எங்களை நிறுத்தவல்ல அந்த ஆவியானவர் எழுந்திருப்பீராக. தாகத்தோடு ஆண்டவற்றை கேட்கலாமா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிறவர் அந்த ஆவியானவர் என் மேல் நிழலிட வேண்டும் ஐயா. இறங்கி வருவீராக ராஜா. இறங்கி வாரும் சொல்லாமா? என் மேல இறங்கி வாரும், என் பிள்ளைகள் மேல, என் சபை மேல, என் குடும்பத்தின் மேல, என் வழிகளிலே, என் சிந்தைகளிலே, என் நாவிலே, சொல்லலே செயலிலே எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இறங்கி வரும் மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. பொழிந்திடுமே, ஆத்மாவில் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சொல்லுவோமா? அக்கினியாய் தாகம் உள்ள எல்லார் மேலும், தாகம்
வரணும் ஆண்டவரே. அக்கினியா வரணும், காற்றா வரணும், பெருமழையா வரணும்ப்பா. இன்னும் 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 உம் அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு வேணும் ஆண்டவரே. உலக பிரகாரமான காரியங்களை அல்ல, உன்னதத்தின் தேவனை நான் நோக்கி பார்க்கணும்ப்பா. உன்னதருக்குரிய சிந்தனை எனக்கு வேணும். எனது கண்களுமா பார்க்கட்டும், எனது சிந்தைகளுமா பார்க்கட்டும். என் இருதயத்தால நான் உங்களை சேவிக்கணும்னு சொல்ற பிள்ளைகள் எல்லாம் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உங்களை மாதிரி நான் மாறணும் ஆண்டவரே. என் நினைவு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும். என் பேச்சு நீங்க பேசுற மாதிரி இருக்கணும். என் வாழ்க்கை நீங்க வாழ்ற மாதிரி நான் வாழணும் ஆண்டவரே. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் கூட வெக்கப்பட்டு போனதில்லை. அவரை நம்புகிற மனுஷன் ஒரு நாள் கூட வெக்கப்பட்டு போனதே இல்லை. நம்ம நம்புகிறவர்களுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற அந்த தெய்வம் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அடைவதில்லை. இருதயத்துல கை வச்சு யோசிங்க. மனசுக்குள்ள எங்கேயாவது ஒரு பயம் இருக்கா? அப்படி நடந்துருமோ? என் மனசு அடிக்கடி சொல்லுது அந்த மாதிரி ஆயிடுமோ, அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி ஆயிடுமோ, அந்த டாக்டர் சொல்றாரு அந்த மாதிரி ஆயிடுமோ, எல்லார் வாயிலும் பழமொழி ஆயிடுவனோ. சத்துரு விதைக்கிற விதை, சத்துரு தூஷிக்கிறவனை எனக்கு முன்பாக அனுப்பலாம். சிமேயும் எழும்பலாம், சன்பல்லாத் எழும்பலாம், தொபியாக்கள் எழும்பலாம், எனக்கு விரோதமா ஆயிரங்கள் எழும்பி நிக்கலாம். என் இருதயமே எனக்கு விரோதமா சாட்சி சொல்லலாம். ஆனா என் கண்ணு மட்டும் ஆண்டவரை பார்த்துக்கிட்டே இருக்குமானா? வேலைக்காரன் கண்ணு எஜமானுடைய கரத்தை பார்க்கிற மாதிரி, வேலைக்காரியுடைய கண்ணு எஜமாட்டி கரத்தை பார்க்கிற மாதிரி இரக்கம் செய்யற வரைக்கும் என் கண்ணு ஆண்டவரை மாத்திரம் 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 பார்த்து கொண்டு இருக்குமானால் என்னை அசைக்க ஒருவராலும் முடியாது. சத்துருவை அடிக்கிற எந்த அக்கிரியாஸ்தர்களும் என்னை தொட முடியாது. எனக்குள்ள ஏவுகணை மாறி எழும்புகிற எண்ண அலைகள் என்னை சிறைபிடிக்க முடியாது. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒரு நிமிடம் கண்களை திறந்து பாருங்க. நேற்றைய தினத்துல ஒரு ஊழியக்காரனை நான் சந்திச்சேன். அவர் ஒரு பாஸ்டருடைய மகன் எல்லாம் இல்லை, ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு அவருக்கு ஊழியம் செய்ய ஆசை. திடீர்னு ஒரு விபத்துல அவங்க அப்பா இறந்து போனார், அட்டாக்ல. கொஞ்ச நாள்ல அவருக்கு இருந்த அண்ணனும் இறந்து போனார். அப்போ நீ ஊழியம் செய்யறது ஆண்டவருக்கு சித்தம் இல்ல, அதனால உங்க அப்பாவும் அண்ணனும் செத்து போயிட்டாருன்னு பேசினாங்களாம். நான் மனுஷர் கரத்துல விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கையில விழுவேனாக. ஏன்? வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தைகள் பிசாசு வார்த்தையை விட சில டைம் மோசமா இருக்கும். பிசாசு அந்த இவனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து பார்க்கும்பொழுது கெக்கலிப்பான். அப்படின்னா என்ன? கொதிக்கிற எண்ணெயில எரியிற புண்ணுல எண்ணெய் ஊத்துற மாதிரி சிரிப்புக்கிறது, அதுதான் சத்துரு. அப்போ சத்துரு எனக்கு விரோதமா மனுஷரையும் தூண்டுவான், டைரக்டாவும் பேசுவான். ஆனா என் பட்சத்துல எனக்கு ஆதரவாய், எனக்கு உசாவு துணையாய் இருக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. இப்ப சொல்லலாமா எல்லாருமா? உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகிறேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா பிள்ளை, அப்பா அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை. உன் கண்கள் செவிகள் மன்றாட்டை. ஈடுகள் நீக்கி விடுவிக்கின்றீர், இறுதி வரை நடத்தி செல்வீர், இறுதி வரை. அவமானம் அடைவதில்லை. இந்த வாக்குத்தத்தமா இருதயத்துல மருத்துவருடைய வார்த்தை கூட எனக்கு பலிக்க போறதில்லப்பா. உமது வார்த்தை, உமது நீர் அருளினை, உமது வாயிலிருந்து பிறக்கிற அந்த மதுர வார்த்தைகள் என் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும் ஐயா. அடைவதில்லை. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து உடைந்த நொந்த என்னோடு கூட அழுகிறவர், என்னோடு கூட பாட அனுபவிக்கிறவர் பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் விடுவிக்கின்றீர். இப்போ சொல்லுவோமா? கெக்கலிக்கிற கோலியாத்திற்கு முன்பாக தாவீது தலை கவிழ்ந்து போவதே இல்லை. கோலியாத்தின் கையிலே கேடகங்கள் இருக்கலாம், பட்டயங்கள் இருக்கலாம். தாவீது கையில் இருக்கிறது சிறிய கூழாங்கல். அவனுக்கு பின்னிருந்து அவனை ஜெயமாய் வழி நடத்துகிறவர், அவன் நம்புகிற தெய்வம். அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் மறுபடியும் சொல்லுவோமா? நான் அவமானம் அடைவதில்லை, அடைவதில்லை. என் முகம் செத்து போவதில்லை, நான் தலை கவிழ்ந்து இருப்பதில்லை. நுகங்கள் என் தலைக்கு மேலாய் வைக்கப்படுவதே இல்லை. என் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் என் ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அப்பா நான் உமது பிள்ளை, உமது பிள்ளை. ஒரு நாளும் அடைவதில்லை. பர்வதம் மாறி நான் அண்ணாந்து பார்க்கிறேன், இதை எப்படி என்னால தாண்ட முடியும்? அப்படி உங்க சிந்தைக்குள்ள இருக்கிற பிரச்சனை எதுவானாலும், உங்க கடன் ஆனாலும், உங்க வியாதி பலவீனங்கள் ஆனாலும், நஷ்டங்கள் ஆனாலும், அதுக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார்.
என் கரங்களையும் கண்களை ஏறெடுத்து நான் அவரை பார்ப்பேன். சொல்லலாமா? என் கண்களை உம்மை நோக்கி ஏறெடுக்கிறேன். ஒத்தாசி தருகிற பருவதம் உங்களை பார்த்து முகங்கள் ஆண்டவரை பார்க்கும்படி வைத்து ஒத்தாசை வரும் பருவதம் உங்களை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். சொல்லலாமா? சொல்லலாம். உங்களை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அதற்கு மேலாக உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அவரை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்படுவதே இல்லை. அவரை நோக்கி பார்த்த முகம் செத்து போவதே இல்லை. அவரை நோக்கி பார்த்த முகம் அவமானம் அடைவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகம் இருண்டு போவதே இல்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். பார்த்து உங்க முகத்தெல்லாம் முக்காடெல்லாம் இருக்கட்டும். அப்படி முகம் ஆண்டவரை பார்க்கிற மாதிரி வச்சு என் முகத்தை நான் உமக்கு நேராக்குறேன்ப்பா. உங்க முகம் என் முகத்தை பார்க்கட்டும். நான் உங்க முகத்தை பார்க்கிறேன். ஆபிரகாமோடு முகமுகமா பேசுனீங்களே, நண்பனிடத்துல பேசினது போல, மோசே விட்டு பேசினது போல என் முகத்தை பாருங்க ஆண்டவரே. கவலையின் கோடுகளை பாருங்க ஆண்டவரே. அழுது இழைத்து போன சரீரத்தை பாருங்க ஆண்டவரே. நதி அளவு கண்ணீர் சிந்தின கண்களை பாருங்க ஆண்டவரே. அப்பா, நான் வறண்டு சிறுமைப்பட்டவர்கள் தண்ணீரை தேடி கிடையாமல் நான் வரணும் பொழுது செவி கொடுத்து கைவிடாதிருப்பேன்னு சொன்னீங்களே. கடைசியா அப்பாவை பார்த்து உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம். அப்பாட்ட சொல்லுங்க, நான் அழுதா நீங்க அழுவீங்க. என் பின்னாடியே சொல்லுங்க, நான் அழுதா நீங்க அழுவீங்க. நான் கஷ்டப்பட்டா நீங்க கஷ்டப்படுவீங்க. நான் அவமானப்பட்டா நீங்க அவமானப்படுவீங்க. ஏன் நிந்த உங்க நிந்த, ஏன் சிலுவை உங்க சிலுவை. என்னோடு ஒன்றரை கலந்திருக்கிற தெய்வமே, நான் என்னை எப்படி நீங்க அப்படி கைவிடுவீங்க? எப்ராஹிமை நான் எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமை உன்னை நான் எப்படி மறப்பேன்? உனக்கு விரோதமா ஒருத்தவங்க பேசினா கூட என் இருதயம் உனக்காக துடிக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. யாரோ பிள்ளைய நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க. என் மனசுல ஆவியானவர் எவர்த நான் சொல்றேன். என் பிள்ளைய நான் சிங்கப்படுத்திடுவானோ, நான் கட்டி காத்த குடும்ப கௌரவத்தை கொலைச்சு போட்டுருவானோ, எல்லாரும் சொன்ன மாதிரி ஆயிடுமோ. ஆண்டவர் சொல்லுகிறார், அது உன் பிள்ளை இல்லை, என் பிள்ளை. நான் பார்த்து கொள்வேன். உன் பிள்ளையினுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீ அவமானம் அடைவதில்லை. அதை நான் பொறுப்பெடுத்துக் கொள்றேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அந்த பிள்ளைகளுக்காக யாருன்னா கவலைப்பட்டா எது இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு கடைசியா சொல்லலாமா, அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. தமது ஜனத்தை கை நெகிழ பண்ணாத தெய்வம், தமது திருமுகத்தை மறைக்காமல் பிரசன்னமாக்குகிற தெய்வம்,
தமது இரக்கங்களை தம்முடைய பிள்ளைகளுக்காக வைக்கிற தெய்வம். நாங்க விடுகிற பெருமூச்சுகளை எல்லாம் கணக்கில் வைக்கிற தெய்வம். எல்லா இடுக்கண்களுக்கும் எங்களை நீங்களாக்கி சத்துரு எரிகிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர வல்லவர். தோல்விகளிலிருந்து எங்களை ஜெயமாய் மாற்றுகிறவர். எங்க யுத்தங்களை ஓயப்படுகிறவர். யெகோவா நிசி, எங்களுக்கு முன்பாக ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருகிறவர். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் வெற்றியின் நாளிது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கங்களை காக்கிற எங்கள் தெய்வமே, இந்த மாலை வேளையிலே உமக்கு நற்கந்தமாய் நீர் விரும்புகிற அசுசிகளற கழுவப்பட்டவர்களாய் பிதாவுக்கு முன்பாக எங்க நாமத்தை நீங்க உச்சரிக்கும்படி எங்களை நாங்க பரிசுத்தப்படுத்தி கொள்ள, உமது கிரியைகளை தியானிக்க, உமது மகத்துவங்களை அறிந்து கொள்ள, உம்மிலே நாங்கள் எங்களை மறைத்து கொள்ள, எங்களது பலவீனங்கள் உமக்குள்ளாய் பலப்படும்படி, எங்களது தரித்திரங்கள் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கப்படும்படி, ராஜாதி ராஜா கன்மலையாகி கிறிஸ்துவுக்குள்ள எங்களை நாங்க மறைத்து கொள்ள, எங்கள் பாதங்களை கன்மலையின் மேல நிலைக்க பண்ணுகிற தெய்வம். உங்க திருநாமத்தை என்றைக்கும் பணிந்து கொள்ளுகிற சேவகம் எங்களை விட்டு நீங்க ஆதரிக்கட்டும் ஐயா. அந்த மகத்துவம் எங்க வாழ்நாள் முழுவதும் தொடரட்டும். உம்மை துதிக்கிற துதி எங்க நாவிலே இருக்கட்டும். எப்பேற்பட்ட பலவீனங்களும் கஷ்டங்களும் ஒரு நாள் உம்மை விட்டு எங்களை பிரிக்காதபடிக்கு எங்களோடு கூட நிலைவரமான ஆவியானவர், நிலைவரமான தமது ஆவியை எங்க இருதயங்களிலே நிலைநாட்டுவீராக ராஜா. வந்த தேவ ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. உடைக்கப்பட்ட அநேக இருதயங்கள் தேறுதல் அடையட்டும் அப்பா. தூரமாக்கப்பட்ட அநேக வாழ்க்கை உம்மோடு ஒப்புரவாக்கப்படட்டும். கர்த்தர் உன்னதங்களில் உயர்ந்தவர் என்பது எங்க வாழ்க்கையில நிரூபணமாகட்டும். வந்த ஜனங்க யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்க பிரசன்னம் அப்பா இந்த சத்தம் கேட்கப்படுகிற இடங்களிலெல்லாம் அளவில்லாமல் இருதயங்களை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உதவிக்கர நீட்டின எல்லா பிள்ளைகள் மேலும் இந்த ஆசீர்வாதம் வரட்டும். கர்த்தர் பெரியவரா இருங்க. உம் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். தமது மகிமையை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா.